நீதிபதி ஒத்னியேலின் முயற்சிகளுக்கு நன்றி. இஸ்ரவேல் நீண்ட காலம் 40 ஆண்டுகள் அமைதியை அனுபவித்தது. இருப்பினும் ஒத்னியேல் இறந்த பிறகு இஸ்ரவேலர் கடவுளை விட்டு விலகி மற்ற நாடுகளின் கடவுள்களை வணங்கினர். தீய செயல்களை மீண்டும் செய்தனர். இதன் விளைவாக அவர்கள் மீண்டும் மற்ற நாடுகளால் துன்புறுத்தப்பட்டனர். மோவாபின் ராஜாவான எல்கோன் அம்மோனியர்களையும் அலமேக்கியர்களையும் அழைத்து வந்து ஏராளமான பனை மரங்கள் இருந்த எரிகோவை கைப்பற்றினர். அவர் அங்கு இஸ்ரவேலர்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். துன்பப்படும் போது இஸ்ரவேலர் மீண்டும் கடவுளிடம் கூப்பிட்டு ஜெபித்தனர். இஸ்ரவேலர்களின் கூக்குரலை கடவுள் கேட்டு பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த ஏகூத்தை அவர்களின் நீதிபதியாக தேர்ந்தெடுத்தார். ஏகூத் இடது கை பழக்கம் கொண்டவர் என்று பைபிள் பதிவு செய்கிறது. அதன் அசல் அர்த்தம் வலது கையை பயன்படுத்த முடியாத ஒருவர் என்பதாகும். கடந்த காலத்தில் வலது கைக்கு பதிலாக இடது கையை பயன்படுத்தியவர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டவர்களாக கருதப்பட்டனர். கடவுள் சில சமயங்களில் ஒத்னியேல் போன்ற மாதிரி நீதிபதிகளை பயன்படுத்தினார். இருப்பினும் ஏகூத் போன்ற மற்றவர்களால் இழிவாக கருதப்பட்ட மக்களையும் கடவுள் பயன்படுத்தினார். மோவாபின் ராஜாவான எக்லோனுக்கு கப்பம் செலுத்தும் பொறுப்பு ஏகூத்துக்கு இருந்தது. இதை செய்யும் போது இஸ்ரவேலை எப்படி காப்பாற்றுவது என்று ஏகூத் யோசித்தான். மேலும் கப்பம் செலுத்துபவர் மோவாபின் ராஜாவை மிக அருகில் சந்திக்க முடியும் என்ற உண்மையை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தான். ஒரு நாள் ஏகூத் ராஜாவுக்கு கப்பம் செலுத்த செல்வதற்கு முன் அவன் தன் வலது தொடையில் ஒரு கத்தியை மறைத்து வைத்தான். எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டமிருந்த ஏகூத் தன்னுடன் கப்பம் செலுத்திய மக்களை அனுப்பிவிட்டு ராஜாவிடம் இதை சொன்னான். உமக்காக கடவுளிடமிருந்து ஒரு செய்தி என்னிடம் உள்ளது. ராஜா எழுந்ததும் ஏகூத் தன் வலது தொடையில் இருந்த வாளை தன் இடது கையால் எடுத்து மோவாபின் ராஜாவை குத்தினான். ராஜாவை கொன்ற பிறகு ஏகூத் மற்றொரு கதவு வழியாக தப்பி சென்றான். தப்பி ஓடிய ஏகூத் எக்காளம் ஊதி எப்பிராயீம் பகுதியில் உள்ள ஒரு மலையில் இஸ்ரவேலர்களை ஒன்று திரட்டினான். அவன், என்னை பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்கள் எதிரிகளை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்று கத்தினான். மக்கள் கூச்சலிட்டிருக்க வேண்டும். பின்னர் அவர்கள் யோர்தான் நதிக்கரையில் ஒன்றாக நின்று மோவாபியர்களை கொன்றனர். இந்த வழியில் மோவாப் தனது ராஜாவையும் அதன் பெரும்பாலான படையையும் இழந்தது. இதன் பிறகு இஸ்ரவேல் மோவாப்பை ஆட்சி செய்ய வந்தது. இஸ்ரவேல் 80 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ முடிந்தது. எல்லோரும் தவறுகள் செய்த இஸ்ரவேலருக்கு ஒரு நீதிபதியாக, முன்மாதிரியான மாணவராக ஒத்னியேல் கடவுள் எழுப்பினார். இடது கை பழக்கம் உள்ளவர் என்பதால் இழிவாக பார்க்கப்பட்ட ஏகூத்தையும் எழுப்பினார். இஸ்ரவேலை காப்பாற்றியவர்கள் சிறந்த மனிதர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தனர். தேசத்தை காப்பாற்றவும் அமைதியை அடையவும் கடவுள் பல்வேறு மக்களை பயன்படுத்தினார். இஸ்ரவேலர்களைப் போல எப்பொழுதும் தவறுகளை செய்து மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யும் நம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க நீதிபதிகள் புத்தகம் நமக்கு உதவுகிறது. கடவுள் எப்பொழுது இப்படி நமக்கு உதவ வழிகளை தேடுகிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.